இன்னைக்கு எங்க வீட்டுல சீரா மீன் பொரிக்க போதும், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு புடி நீங்க ஃபிஷ்லாம் கழுவியாச்சு அப்படி? ஆமா, ஃபிஷ்லாம் கழுவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம். மசாலா வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணாத மாதிரி நம்ம பவுல்ல மிக்ஸ் பண்ணலாம். பவுல்ல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேல மிக்ஸ் பண்ணலாம். அப்பதான் நல்ல மிக்ஸ் ஆகும். இப்போ வாங்க பார்ப்போம். பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன்னா அதை போட்டுக்கிடுவோம். பவுலில் இஞ்சி போட்டுக்கிடுவோம். சீலா மீன் பொரிக்க போகிறோம். சரியா? சீலா. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து மீன் ரோஸ்ட் மிக்ஸ் பவுடர், மீன் சிந்து. ஆமாம், 20 கிராம் போட்டிருக்கா. இது 1/2 கிலோ போட்டுக்கலாம். நம்ம 400 வந்து 1/2 கிலோ மீனுக்கு ஒரு பேக்கெட் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணுவோம். கட்டி வச்சுக்கலாம். ரெண்டு பேக்கெட் இருக்கு. ஓகே, பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். போதும். அது இன்னும் கொஞ்சம் போடுங்க. ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு குழம்புலாம் ஆயிடும். அதை வந்து நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம், அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், போதுமா? இப்போ எதுக்கு ஏற்ற போடாது. இப்போ இது வந்து லேசாக வாட்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டு, லைட்டாக சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டோம்னா தண்ணி வந்து ரொம்ப இதாக பதமே போயிடும். பதம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியாது மீன் கூட. இப்படி இருந்தால் நம்ம பேஸ்ட் மாதிரி அதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் இந்த பொடியை வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிச்சுக்கணும். தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது கடமைக்கு பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து உப்பு வந்து பேருக்கு வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம். ஆமாம், அது எப்படி லைட்டாக காணாது, கம்மியாக போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. தண்ணி போதுமா இல்லை எப்படி? தண்ணி போதும். தண்ணி வேணால் மீனில், ஏன்னா மீனில் தண்ணி இருக்கும் கொஞ்சம், அது ஆயில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஊறும்போது தண்ணி வந்து இதாகும். அதனால் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். கட்டியாகவே வச்சிட்டோம்னா நமக்கு ஓட்டும். இல்லை நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுறோம், தண்ணியாக போய் மீனில் ஒட்டாது. ஓகே, இப்போ நம்ம மீனை மிக்ஸ் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாவை அப்படியே எடுத்து மீன் மேலே தடை போட்டுட்டு, சீலா மீன், இது சீலானா அந்த சீலா யூடியூப் சீலா இல்லைப்பா, நம்ம போட்ட மீன் இருக்கா, அதை வந்து அப்படியே மேலே தான் வைப்பேன். மீனுக்கெலாம் பேர் வச்சுருக்காங்கன்ட்டு இப்போ தான்ப்பா தெரியுது. சின்ன வயசுலலாம் மீனுன்னா மீன் தான். அப்புறம் என்னமோ 2-3 பேர் சொல்லுவாங்களே, அது நம்ம ஆத்து மீன் சொல்லுவாங்க, இது கடல் மீன். அதான் எனக்கு தெரியல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எப்படி இந்த மீனில் வந்து முள் இருக்காதா என்ன? மீனில் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து முள் இருக்குப்பா. இப்போ கரெக்டாக மிக்ஸ் பண்ணதுனால இப்போ இப்படி அழகாக இருக்கு. கரெக்டாக இருக்குண்ணா. சிக்கன் பீஸ் மாதிரி நல்லா வெள்ளையாக தெரியுது. நீங்களும் இந்த மீன்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மசாலா வந்து டேரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் இது மாதிரி பவுலில் ஏற்றி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இல்லைன்னா அந்த மீன் மேலே திட்டு தெரியும். கட்டியாக வச்சு போடணும். கட்டியாக போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தேவைப்படாமல் நம்ம வந்து மீன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 மணி நேரம் வந்து ஊற வைக்க போதும். 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பொரிக்க போதும். பொரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஆயிட்டு மீன் நல்லா ஊதிட்டா பாரு. ஆமா, நீங்க வந்து எனக்காகவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ஊதிட்டு நல்லா போல்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். சூப்பரா இருக்குண்ணா. நல்லா ஊதிட்டு. ஆமா, 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிட்டு. இப்போ நாங்கள் வந்து பொரிக்க போகிறோம். வாங்க வாங்க, எண்ணெய் ஊற்றுங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்ற வேண்டியதான். போதுமா? போதும். ஊற்றியாச்சா? இப்போ என்ன சூடாயிட்டா? எப்படி இப்போ வந்து மீனை பொரிக்க போகிறோம். நம்ம மசாலா ஊற வச்ச மீன் வந்து அழகாக ஊறி போய் இருக்கு. சீலா மீன் அழகாக இருக்கு. இப்போ வந்து அதை மீனில் அப்படியே பொரிக்க போகிறோம். அது சவுண்ட் கேட்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. மீன் அதாவது பீஸ் போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா அழகாக இருக்கா. அது கடையில் பொரிக்க மாதிரி இருக்கும். என்னப்பா வெடிக்குது? தண்ணியோட எடுத்து போட்டியா என்ன? கையில் தண்ணி இருந்துங்களா அது கொட்டில் அப்படி பண்ணிட்டு. இப்போ வந்து மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மீன் வந்து நல்லா பொரிஞ்சுட்டு நாங்கள் எடுக்க போகிறோம். அப்படிதான் எடுக்க போவோம். பீஸ் எடுத்தீங்க 2 தான் பார்ப்போம். அது வந்து அப்படியே சுட 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 இருக்கு. அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு இல்லாமல்
சுட சுட இருக்கு. இப்போ எங்கள் அபிகாரம் அங்கே எடுத்துனாங்க. சொல்லுங்க. இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு 4 பீஸ் போயிட்டா. இப்போ மீதி பீஸ் வந்து நான் பொறிக்க போகிறேன். வாங்க கொடுப்போம். பார்க்கலாமா? வாங்க வாங்க. மெதுவாக வைங்க. கையில் கிடைச்சிருவாங்க. இப்போ வந்து மீனை பொறிச்சு முடிக்க போகிறோம். மீனை பொறிக்கும், சாப்பாடு வைக்கும், மீன் வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புடி. சீலா மீனை பொறிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு. மசாலா நான் கம்மியாக தான் போட்டு நினச்சேன். நல்லா சூப்பராக இருக்குது. கம்மியாக போட்டோம்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவேன். அதனால எப்படியாவது சொதப்பிடும். கம்மியாக இருக்குமா? நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குமா? சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் டேஸ்ட் தான் பார்க்கணும். சாப்பாடு, மட்டன் குழம்பு, மீன் பொரியல். சீலா மீன் நாங்கள் பொரிச்சது இல்லை. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பீஸ் அப்படியே பிச்சு சாப்பாடில் அப்படி குழச்சி மட்டன் குழம்பு கொஞ்சம் தொட்டு அப்படி எடுத்து அருமையா சண்டேக்கு பிடிச்சி சாப்பிடுறது வெறித்தனமா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி மீனை வந்து பொறிச்சு சாப்பிடுங்க. எங்க வீடியோ பார்த்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய் பாய்.